This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோபுரத்தில் சில ஊதா நிற புறாக்களும் சில மஞ்சள் நிற புறாக்களும் அடைக்கலமாகி இருந்து வந்தன. கோபுரத்தில் திருவிழா வேலைகள் தொடங்க ஆரம்பித்ததால் இதுநாள் வரை எதிரும் புதிருமாக இருந்து வந்த இருவகை புறா கூட்டமும் இப்போது ஒன்று கூடி வேறொரு இடம் தேடி புறப்பட்டன. செல்லும் வழியில் ஓரிடத்தில் வெயிலில் உலர்த்துவதற்காக பரப்பப்பட்ட தானியங்களை கண்டதும் அனைத்தும் ஒன்று கூடி தானியங்களை தின்று தீர்த்துவிட்டு மரக்கிளை ஒன்றில் அமர்ந்தன. தானியத்தை உலர்த்தும் பொருட்டு பரப்பிவிட்டு சென்ற வேடன் தானிய மணிகள் ஒன்று கூட இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தான். தானியங்கள் காயப்போட்ட இடத்தில் புறாக்களில் எச்சம் கிடப்பதை பார்த்து வேடன் என்ன நடந்தது என்பதை யூகித்தான். நாளைக்கு இந்த புறாக்களை எப்படியும் வலை விரித்து பிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி மறுநாள் தயார் செய்து வலை விரித்தான். அடுத்த நாள் அங்கே வந்த புறாக்கள் தானியத்தை பார்த்ததும் அதை உண்ணும் ஆசையில் வேகமாக தரையிறங்கி உண்ணத் தொடங்கின. சில மணித்துளிகளில் அதன் கால்கள் வலைகளில் சிக்கிக் கொண்டன. சற்று தொலைவில் மறைந்திருந்த வேடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு புறாக்களை பிடிக்க ஓடி வந்தான். வேடன் வருவதை பார்த்த புறாக்கள் ஆபத்தை உணர்ந்து கொண்டு உயிர் மீதுள்ள ஆசையினால் புறாக்கள் எல்லாம் ஒன்றாக இறக்கையை விரித்து பறக்க வலையோடு புறாக்கள் பறக்க ஆரம்பித்தன. உடனே வேடன், ஐயையோ, புறாக்கள் போனாலும் பரவாயில்லை, நான் கஷ்டப்பட்டு தயாரித்த வலையும் அதோடு போகிறதே என்று புலம்பிக் கொண்டே பறந்து செல்லும் புறாக்களின் பின்னே ஓடினான். பறந்து செல்லும் போது அதில் இருந்த மஞ்சள் புறாக்கள் கர்வத்தோடு, எங்களது வலிமையால் தான் நீங்களும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். நாங்கள் சிறகை மிக வேகமாக அடித்து பறக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் என்று கூறின. உடனே ஊதா நிற புறாக்களும் தன் பங்குக்கு, நாங்கள் தான் வலிமையோடு பறந்தோம், உங்களுக்கு அழகு இருக்கலாம் ஆனால் ஆற்றல் கிடையாது என்று கூறிக்கொண்டு ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டே பறந்ததினால் அதன் பறக்கும் வேகம் குறைய ஆரம்பித்து ஒரு மரக்கிளையில் வலை சிக்கிக் கொண்டது. இதனை பார்த்த வேடனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒற்றுமையே வலிமை என்ற பழமொழிக்கேற்ப புறாக்கள் தப்பிவிடுமோ என்று பயந்தான். நல்ல வேளையாக ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு என்ற நெறிப்படி பறந்த புறாக்களே நன்றி என்று புறாக்களை பார்த்து கூறிக்கொண்டே அவைகளை தனது கூடைக்குள் போடத் தொடங்கினான். இதிலிருந்து என்ன தெரியுது? எப்பொழுதும் ஒற்றுமையே சிறந்தது.